ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போறோம். பஃப் ஸ்லீவ் வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண போறோம். அத எப்படி ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்ல 2 பார்டர் இருக்கும் இல்லையா? அதுல பெரிய பார்டர் ஸ்லீவுக்கும், சின்ன பார்டர் பேக்குக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இதுல வந்து நெக் லைன் மட்டுமே ஒரு 1 1/2 இன்ச் கிட்ட நம்ம நெக்குக்காக ஒர்க் பண்ண போறோம். அங்கங்க புட்டாஸ் இருக்கிற மாரி ரெடி பண்ண போறோம். எப்போதுமே நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளா இஷ்டத்துக்கு வைக்காம கரெக்ட்டான மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம வச்சோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாவும் இருக்கும். ஈஸியா ஃபிட்டிங்கும் நம்ம வந்து கொண்டு வந்துரலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்லயும் சேம் அதே 1 1/2 இன்ச் கிட்ட நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூபர்ட்டி ஃபங்ஷனுக்காக தான் நம்ம ரெடி பண்றோம். அதனால நம்ம பட்டிலாம் வச்சு ரெடி பண்ண போறது கிடையாது. நார்மலா பிரின்சஸ் கட் மாதிரி, ஆனா பிரின்சஸ் கட் கிடையாது. அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்னொரு ஸ்லீவ். ஸ்லீவ்ல பட்டி. பஃப் ஸ்லீவ்க்கு கீழ பட்டி வைப்போம் பார்த்தீங்களா? அது வந்து இந்த பார்டர்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு லைன் வரும். அதே மாதிரி மேல ஒரு லைன் வரும். 2 லைன் போடுற மாதிரியும் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா, 11 இன்ச் கிட்ட வைக்கலாம். ரெடி அளவு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்ட்டான அளவு 11 இன்ச் கிட்ட வர மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் பார்டர் நம்ம வச்சோம் அப்படின்னா, அது செட் ஆகாது. கரெக்ட்டான மெஷர்மென்ட்க்கு வராது. ஸோ அந்த பார்டர்ல கொஞ்சம் கட் ஆகுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே நம்ம வைக்கிற அந்த பட்டிக்கு வைக்கிற 2 பார்டருமே அதிலேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இடையில வந்து சின்ன சின்னதா அங்கங்க புட்டாஸ் மாரி வைக்கலாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல தான் வந்து பஃப் வந்து வைக்க போறேன். ஸோ எது வரைக்கும் நம்ம பஃப் வைப்போமோ, அது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்டு போட்டு, இதுலேருந்து இதுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இதையும் கரெக்ட்டா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ நார்மலா நம்ம பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்லாம் வைக்கிறதுனா ஓகே. இதுல பஃப்பும் வந்து இந்த கிளாத்லயே சென்டர்ல கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, கிளாத் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, நம்ம இருக்கிற கேப்ல நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எங்கெங்கலாம் நம்மளுக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமா போனாலும் இதுல கிளாத் பத்தாம போயிடும் இல்லையா? அதனால கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல எல்லாத்தையும் மார்க் பண்ணி தெளிவா வச்சிருக்கேன். இப்போ இதுல எல்லாத்துலயுமே ஆரி ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளான சாரி பார்க்கலாம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ப்ளூ கலர். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரெட்டிஷ் பிங்க். பிங்க் தான். அதிலேயே கொஞ்சம் நல்ல பிங்க். ஒரு மாரி ரெட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ரெட் கலர் மாரி தெரியும். ஆனா இது பிங்க் தான். ஸோ இதுதான் இந்த சாரியோட கலர். இப்போ பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரா ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம். அங்கங்க நான் எப்படி பிளான் பண்ணனோ அதே மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கும், பேக் நெக்குக்கும் என்ன வந்துச்சோ அதே சேம். பட்டியில பார்த்தீங்கன்னா, அதிலேயே 2 பார்டர் இருக்கிற மாரி, அங்கங்க புட்டாஸ் இருக்கிற மாரி ரெடி பண்ணியிருக்கோம். பஃப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அங்கங்க சுகர் பீட் கிடையாது. 1 நம்பர் பீட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இத முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்ட கிட்ட பண்ணியிருக்க மாரி ஃபீல் ஆகுன மாரி இருந்துச்சு. ஆனா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகா வந்திருந்துச்சு. இப்போ ஓவரால் எல்லாமே எங்கெங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக தான். ஏன்னா பஃப் ஸ்லீவ்லாம் ரெடி பண்ணும்போது கிளாத் ஷார்டேஜ் இருக்கிறதால நம்மளுக்கு எங்க பண்றது அப்படிங்கிற டவுட்லாம் நெறைய வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சரி இந்த வீடியோ எடுத்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதால போட்டேன். இப்போ பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாரி கரெக்ட்டா பண்ணதுனால, எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் எதுவுமே இருக்காது. நம்ம அந்த அளவுலயே அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரா. இப்போ பஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நெருக்க நெருக்கமா அழகா வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பட்டியும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாவே ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ஃபினிஷிங் புடிச்சிருக்கு. இதுல இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வைக்கணும். அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் நான் எனக்கு இன்னும் கடையிலேருந்து வரல. வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ மத்த எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ்ல உள்ள பட்டி வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணாம கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டோம். ஃபுல்லா ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்க முன்னாடியே முடிச்சுட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப அடிக்கடி போட போறதும் கிடையாது. பூபர்ட்டி ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போடுமாங்கிறதும் தெரியாது. ஸோ நம்ம வந்து மைல்டா ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்பவும் அடியிலலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துணியில மாட்டி மாட்டி கிழிக்கும்ல. அதனால வேண்டாம் அப்படின்னு இப்படி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட ஃபினிஷிங். லாஸ்ட்டா ஃபைனலா இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபைனலா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதோட ஃபிட்டிங் வந்து அந்த பாப்பாவுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ பத்தின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த மாரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.